ஸ்ரீமத் பாகவத புராணம் 31ஆம் பகுதி. யது மகாராஜன் அவதூதர் சம்பாஷணை. அப்போது உத்தவர் கேட்டார், மகா யோகியே, எனது நன்மையின் பொருட்டு சந்நியாசி லட்சணமாகிய தியானத்தை உபதேசித்தருளினீர். நான் எனது மமகாரம் என்ற அபிமானத்தை ஒழிப்பது எப்படி என்று கேட்டார். அதற்கு பகவான், உலக தத்துவ பரிசீலனை செய்கின்றவர்கள் தாமே தமது ஆத்மா அல்லது மனதை பற்றற்றதாக்கிக் கொள்கின்றனர். அவரவருக்கு அவரவர் ஆத்மாவே குருவாகிறது. மனித பிறவியில் ஞானம், ஸ்ரவணம், மனனம், யோகம், நித்தியாசனம் ஆகிய திறமையுள்ள விவேகர்கள் என்னை சர்வ சக்தி உள்ளவன் என்று அறிந்து கொள்கின்றனர். இனி இது குறித்து யது மகாராஜனுக்கும் அவதூதருக்கும் நடந்த சம்பாஷணையை குறித்து கூறுகிறேன், கேட்பீராக. முன்பொரு சமயம் யது மகாராஜன் எங்கும் அச்சமின்றி திரியும் ஓர் அவதூத பிராமணரிடம், உள்ள சுகபோகங்களில் ஈடுபாடு இல்லாத உமக்கு உள்ளத்தில் பரிபூரண மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறதே, இது எதனால் என்று வினவினார். அதற்கு அவதூதர் கூறலானார், நான் பலரை எனது குருவாக கொண்டு அவர்களிடமிருந்து பல செய்திகளை அறிந்து கொண்டேன். நான் 24 ஆச்சாரியர்களை ஆசிரியித்து தெரிந்து கொண்டவை பல. பூமியில் உள்ள அனைத்தும் எப்படி பிறருக்கு பயன்படுகிறதோ அவ்வாறு சாதுக்கள் தான் பிறருக்கு உரியவன் என்று உணர வேண்டும். காற்று போல யோகியானவர் குண தோஷங்களால் கரைபடாதவராக, அதாவது பற்றற்றவராக இருக்க வேண்டும். ஆகாயம் போல் ஆத்மா பிரபஞ்சமெல்லாம் பரவி இருந்தாலும் எதிலும் ஒட்டாமல் தாமரை இலை நீர் போல் இருக்க வேண்டும். நீரை பருகி யோகி தூயவனாய், குணமுற்றவனாய், மிருதுவான இதயம், மக்களிடம் இனிமையாக பழகுதல் வேண்டும். பார்ப்பது, பேசுவது, தொடுவது ஆகியவற்றால் அண்டினவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அக்னியை போல் அழுக்கற்றவராய் ஒளியுடன் விளங்க வேண்டும். சந்திரனில் தேய்தல் வளர்ச்சி இருப்பினும் சந்திர மண்டலத்திற்கு மாறுதல் இல்லாதது போல ஆத்மாவிற்கும் ஜனனம் மரணம் கிடையாது. சூரியன் கடல் நீரை கிரகித்து மழையாக பொழிவதைப் போல யோகி இந்திரியங்களால் விஷயங்களை கிரகித்து அதை தகுதியுள்ளவன் கிடைக்கும் போது அவனிடம் கொடுத்ததை மறந்துவிட வேண்டும். மாடப்புறா பாசத்தின் காரணமாக குடும்பத்துடன் மாண்டது போல குடும்ப பற்றுள்ளவன் ஆபத்தில் அகப்பட்டு கொள்வான். மலைப்பாம்பு போல் தன் முயற்சியின்றி கிடைத்ததை புசித்து உதாசீனனாய் இருக்க வேண்டும். கடலை போல பகவானிடம் மனதை செலுத்தி ஆசைகள் நிறைவேறும் போது மகிழ்ச்சியும், இல்லாத போது துயரமில்லாமலும் இருத்தல் நல்லது. விட்டில் பூச்சி போல் அழியாமல் இந்திரியங்களை வென்றிருக்க வேண்டும். தேனியை போல் முனிவன் கிரகஸ்தர்களை சிரமப்படுத்தாமல் தேவையான அளவே பெற்று உணவருந்த வேண்டும். அடுத்த வேளைக்கு என்று சேர்த்து வைத்தால் கூட்டில் தேன் போல் அழிவு ஏற்படும். மேலும் சாஸ்திரங்களுடன் சாரத்தை மட்டும் அறிந்து வாழ வேண்டும். பிடியின் பெண் யானையின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும் ஆண் யானை போல் ஸ்திரீ பந்தத்தில், அதாவது பெண் உறவில் சிக்கிக் கொள்ளலாகாது. இனிய கானம் கேட்டு மயங்கிய மான் வேடனால் பிடிபட்டு அவதி உறுவது போல் பகவத் குணங்களை மட்டுமே கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அவதியுற்று அழிய நேரக்கூடும். தூண்டில் மீன் உணவை விரும்பி முள்ளில் சிக்கிக் கொள்வது போல நாவடக்கம். சுவையின் மீது ஆசையில்லாதவன் புலனடக்கம் இல்லாதவனே. பிங்களை என்ற வேசி தனது தொழிலில் வெறுப்புற்று அன்புடன் ஆராதிப்பவருக்கு தனது ஆத்மாவையே அளிக்கும் அச்சுதனை நாடி அடையாமல் அந்நிய புருஷனை தேடி ஓடுகிறேனே என்று ஞானம் பெற்றவளாய் பகவானையே சரணமாக அடைந்து மேன்மை அடைந்தாள். எனவே ஆசையே துன்பம், நிராசையே பரமசுகம் என்று அறிதல் வேண்டும். மாமிசத்தை கொத்தி சென்ற மீன் கொத்தி பறவை மற்ற பறவைகளால் துன்புறுத்தப்படும். அது மாமிசத்தை கீழே போட்டவுடன் அப்பறவை நலம் பெற்றுவிடும். தனக்கு தானே விளையாடி கொண்டு மகிழ்ச்சியடையும் குழந்தை போல் தன்னில் தானாகவே ஆத்மாவில் ரமித்து ஆனந்தமாக சஞ்சரிக்கின்றேன். ஒரே ஒரு வளையலை கையில் கொண்ட பெண்ணை போல் துறவியானவன் தனிமையாகவே இருக்க வேண்டும். அம்பு தொடுக்கும் வில்லாளி போல் இலக்கின் மீது கவனமாக அவர் இருப்பது போல் ஆத்மஸ்வரூபத்திலே ஒன்றிவிட்டவன் வெளியிலே தன்னை சுற்றிலும் நடப்பவற்றையும் உள்ளே நடப்பவற்றையும் கூட அறிய மாட்டான். ஆகவே யோகியானவன் சுகாசனத்தில் அமர்ந்து சுவாசத்தை அடக்கி வைராக்கியத்தாலும் பகவத் தியானத்தாலும் வெற்றி பெறுவான்.
பரீட்சித்திற்கு மரண பயம் நீங்கியது. சுகபிரம்ம மகரிஷி தன் சோதிக்கு எழுந்தருளிய பிறகு பூவுலக நிலை, கலிபுருஷன், கலிதோஷங்கள் என்பன குறித்து எல்லாம் பரீட்சித்திற்கு உரைக்கலானார். பின்னர் கலிதோஷங்களை நிவர்த்தி செய்ய என்ன உபாயம் என்று அரசன் வினவ முனிவர் கூறலானார். அப்போது முனிவர் கலிதோஷங்கள் அதிகமாகும் போது தர்மத்தையும் சாதுக்களையும் ரட்சிக்க பகவான் சத்வகுணத்துடன் சம்பன கிராமத்தில் விஷ்ணு யசஸ் என்ற அந்தணருடைய இல்லத்தில் கல்கி என்ற திருநாமத்துடன் தோன்றுவார். துரிதமாக செல்லும் குதிரை மீதேறி பூமண்டலம் முழுவதும் சஞ்சரித்து அரச வேஷதாரிகளான துஷ்டர்களை வதம் செய்வார். மேல் விவரம் கல்கி அல்லது பவிஷ்யத புராணத்தில் இருக்கிறது. கல்கி பகவான் அவதரித்த உடனே மக்களின் மனமானது தெளிவுபடும். அவர்களுக்கு ஞானத்திலும் தவத்திலும் விருப்பம் உண்டாகும். கலிதோஷங்களை போக்கக்கூடியது புருஷோத்தமருடைய தியானம், ஸ்ரவணம், மனனம், சங்கீர்த்தனம், தியானம், பூஜை இவற்றினால் பகவான் ஸ்ரீஹரி மக்களின் இதயத்தில் நிலையாக தங்கி அவர்களின் பல பிறவிகளில் ஏற்பட்ட தீமைகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவார். பகவத் தியானத்தினால் சித்தம் தூய்மைப்படுத்தப்படும். கிருதயுகத்தில் தியானத்தினாலும் திரேதாயுகத்தில் கர்மானுஷ்டங்களாலும் அதாவது யாகம் முதலியன, துவாபர யுகத்தில் பகவத் சேவையினாலும் உண்டாகும் பலனை கலியுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தினால் அடையலாம். அரசே, மரணமடைய போகிறேன் என்ற எண்ணம் வேண்டாம். தாம் பிறக்கவும் இல்லை, அழியவும் இல்லை. ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. ஆத்மாவை அறிந்து கொண்டால் தக்ஷகன் உம்மை எரிக்க மாட்டான். நானே பிரம்மம் என்பதை அறிந்து நிஷ்கல பிரம்ம சுரூபத்தில் ஒன்றுவிட்ட போது தக்ஷகனையோ அவனுடைய கடியையோ அறிய மாட்டீர்கள் என்றார் முனிவர். அப்போது பரீட்சித்து மன்னன் சுகபிரம்ம முனிவரிடம் ஸ்ரீஹரியின் குண வைபவங்களை கூறி என்னை கிருதார்த்தனாக்கி அனுகிரகித்த தங்களுக்கு நமஸ்காரம். பகவானுடைய திவ்ய சரிதங்களை விவரிக்கின்ற இந்த புராணத்தை கேட்டது என் பாக்கியமாகும். எனக்கு தக்ஷகனிடமும் அச்சமில்லை, மரண பயமும் இல்லை. நான் பிரம்ம நிர்வாணத்தில் ஒன்றிவிட்டேன். எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கூறி நன்றியுடன் வணங்கினார். 31ஆம் பகுதி நிறைவடைந்தது.